Hi all, welcome to Exam Edge YouTube channel. So, நேத்து வந்து 125 கொஸ்டின் வரைக்கும் பார்த்திருந்தோமா. ஸோ இன்னைக்கு தான் லாஸ்ட் செஷன். ஸோ 138 கொஸ்டின் வரைக்கும் இருக்கு. அப்புறமா கூடுதல் வினா விடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ ஒரு 20 கொஸ்டின்ஸ் கிட்ட இன்னைக்கு செஷன்ல பார்க்க போறோம். அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வால்யூம் கன அளவு தான் பார்க்க போறோம். ஸோ அதனுடைய ஃபார்முலாஸ் ரிவைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று கிளாஸ்லயே என்ன சொல்லியிருந்தோம், ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணி பேரலா வச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இன்னைக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸ்ட்ரெயிட்டா போயிடலாமா. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு 3.5 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு வில் ஒரு வட்டத்தின் 5 சென்டிமீட்டர் அளவுள்ள ஆரத்தால் உருவாக்கப்பட்டது எனில் வட்டத்தின் அந்த பகுதியின் பரப்பளவு என்ன அப்படின்னு இருக்கு. ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது என்ன கொஸ்டின் சொல்றேன், இங்க என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு செக்டார் இருக்கு. சோ அந்த செக்டாருடைய ஏரியா என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. சோ அந்த செக்டாருடைய லென்த் 3.5 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ அந்த செக்டாரோட லென்த் வந்து 3.5 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஒரு வட்டத்தின் 5 சென்டிமீட்டர் அளவுள்ள ஆரத்தால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு என்ன கேக்குறாங்க, அந்த வட்டத்தின் அந்த பகுதியில் உள்ள பரப்பளவு என்ன. சோ அந்த செக்டார் ஃபார்முலா என்னன்னா half into L into R. இதுதான் ஏரியாவுடைய ஃபார்முலா. சோ half L என்ன இருக்கு 3.5. 3.5 எதோட பாதி நமக்கு 7 ஓட half. சோ 7/2 into 5 அப்படின்னு கிடைச்சிரும். சோ 7 into 5 என்னது 35. 35/4 இதுதான் நம்மளுடைய ஆன்சர். சோ 35/4 னா 8 3s are நமக்கு 32 ரிமைனிங் 3 இருக்கும். சோ அதுக்கப்புறம் நம்ம பாயிண்ட் வச்சு 0 போடுவோம். சோ 8.75 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். சோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சோ ஏரியா ஆஃப் செக்டார் என்னது half into L into R. இதுதான் நம்மளுடைய ஏரியா ஆஃப் செக்டார் ஃபார்முலா. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 21 சென்டிமீட்டர் ஆரமுடைய ஒரு வட்டத்தின் நடுவில் 72 டிகிரி உள்ள கோணத்தை ஒரு வில் தாங்குகிறது எனில் அந்த வில்லின் நீளம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சோ இங்க வந்து எனக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. 21 சென்டிமீட்டர் ஆரமுடைய சோ ஒரு செக்டார் இருக்கு. சோ அந்த செக்டாருடைய ரேடியஸ் வந்து 21 சென்டிமீட்டர். சோ அது ஃபார்ம் பண்ற நடுவில் இருக்கிற அந்த மைய கோணம் ஆங்கிள் என்ன சொல்லியிருக்காங்க, மைய கோணம்னா சென்ட்ரல் ஆங்கிள். இப்போ அதை ஃபார்ம் பண்ணியிருக்கிற அந்த ஆங்கிள் வந்து 42 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாரி 72 டிகிரி உள்ள கோணத்தை ஒரு வில் தாங்குகிறது அப்படின்னு இருக்கு. சோ இது 42 இல்ல 72 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, அந்த வில்லின் நீளம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ லென்த் ஆஃப் அன் ஆர்க் இதுதான் வந்து நமக்கு என்ன அப்படின்னு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சோ அந்த வில்லுடைய நீளம்க்கு நம்ம ஃபார்முலா பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கா. சோ ஏரியா பேசிக் பிளேலிஸ்ட்ல நம்ம ஃபுல்லாவே பார்த்துருக்கோம். லென்த் ஆஃப் த ஆர்க் ஈக்குவல் டு θ டிகிரி பை 360 டிகிரி into 2 pi r. இதான் லென்த் ஆஃப் த ஆர்க் ஃபார்முலா. இப்போ ஏரியா வேணும் அப்படின்னா இதுக்கு தனியா ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம். θ டிகிரி பை 360 டிகிரி into pi r ஸ்கொயர் அப்படின்னு ஃபார்முலா பார்த்துருக்கோம். இப்போ நமக்கு லென்த் தான் கேட்டிருக்காங்க. θ டிகிரி என்ன சொல்லியிருக்காங்க 72 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இங்க 2 pi r என்ன வந்துரும் அப்படின்றதுக்கு நமக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சப்ஸ்டிடியூட் பண்ணணும். சோ θ டிகிரி 72 டிகிரி டிவைடட் பை 360 டிகிரி into 2 pi r இல்லையா. 2 pi வந்து 22/7. ரேடியஸ் எவ்வளவு சொல்லியிருந்தாங்க நமக்கு, இங்க பாருங்க ரேடியஸ் என்ன சொல்லியிருந்தாங்க 21 சென்டிமீட்டர் ஆரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ரேடியஸ் வந்து 21 அப்படின்னு கிடைச்சிடும். சோ இப்ப இதை 7 டேபிள்ல கேன்சல் பண்ணா 3 அப்படின்னு வருமா. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நம்ம 4 டேபிள்ல இதை கேன்சல் பண்ணலாம். 4 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 18, இங்க 90 அப்படின்னு கிடைச்சிடும். திரும்ப என்ன பண்ணலாம், நம்ம 9 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். இது 2 இது 10 அப்படின்னு இருக்கும். திரும்ப இதை 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 5 அப்படின்னு கிடைச்சிடும். சோ இப்ப மேல என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. 22 into 2 into 3 அப்படின்னு இருக்கு. சோ 22 into 6 divided by 5 அப்படின்னு இருக்கு. சோ எதுக்கும் நம்ம இங்க ஆன்சர்ஸ்ல என்ன இருக்கு, பாயிண்ட்ல தான் இருக்கு. அப்போ நமக்கு வரக்கூடிய ஆன்சரும் பாயிண்ட்ல தான் இருக்க போகுது. சோ பிரச்சனை இல்ல. 2 6 are 12 1. சோ 132/5 அப்படின்னு இருக்கும். So 2ல 10 remaining 3. So 32 இருக்கு. 6 5s are 30 remaining 2 அப்படின்னு வந்துரும். So 2 போட்டு 0 போட்டோம்னா 5 4s are 20. So 26.4 இதான் வந்து நம்மளுடைய அந்த வில்லின் நீளம், length of the arc. அடுத்த கேள்வி பாருங்க. 12 சென்டிமீட்டர் ஆரமுடைய ஒரு வட்டத்தின் நடுவில் வட்டத்தின் ஒரு பகுதியால் 42 டிகிரி கோணம் உருவாக்கப்பட்டது எனில் அந்த பகுதியின் பரப்பளவு என்ன. சோ போன வாட்டி என்ன கேட்டிருந்தாங்க, அந்த வில்லின் நீளம் கேட்டிருந்தாங்க. இங்க பரப்பளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ பரப்பளவு ஃபார்முலா ஏற்கனவே போன கொஸ்டின்லயே சொல்லியிருந்தோம் இல்லையா. θ டிகிரி பை 360 டிகிரி into pi r ஸ்கொயர். இப்போ இங்க r என்னன்னு கொடுத்திருக்காங்க 12 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க.
தீட்டா டிகிரி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 42 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சால்வ் பண்ணிட்டு எனக்கு இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்றீங்களா? ஸோ நான் ஃபுல்லா சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஹிண்ட் எல்லாமே கொடுத்துட்டேன். நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா சால்வ் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் போஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு சுவர் கடிகாரத்தின் நிமிட முள்ளின் நீளம் 7 சென்டிமீட்டர் ஆகும் எனில் 30 நிமிடங்களில் அந்த முள் கடந்த பகுதியின் பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஸோ ஒரு வால் கிளாக் இருக்கு, அதுல நிமிட முள்ளின் நீளம் 7 சென்டிமீட்டர் அப்படின்னு இருக்கு. ஸோ வால் கிளாக் இருக்கு. ஸோ அந்த வால் கிளாக்கோடைய லென்த் எவ்வளோ அப்படின்னா 7 சென்டிமீட்டர். அதாவது அந்த சர்க்கிள், அதாவது அந்த வாட்ச் இருக்குல்ல, அதனுடைய ஆரம் 7 சென்டிமீட்டர் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. எனில் 30 நிமிடங்களில் அந்த முள் கடந்த பகுதியின் பரப்பளவு 30 நிமிடம்னா 30 மினிட்ஸ். அப்போ இதுதான் அது கடந்து வந்த பாதை இல்லையா? இப்போ இதனுடைய பரப்பளவு தான் வந்து நமக்கு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சோ இதனுடைய பரப்பளவு என்னவா இருக்கும்? இத வந்து நம்ம ரெண்டு விதமா பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா 129th கொஸ்டின் தானே. சோ இப்போ இது வந்து ஆர்க் ஆஃப் த செக்டார். அந்த ஆர்க் ஆஃப் த செக்டார்ல தீட்டா டிகிரி என்னன்னு கொடுத்துருக்காங்க. தீட்டா டிகிரி வந்து 30 நிமிடங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ 30 நிமிடங்கள் அப்படின்னா ஒரு நிமிடம்க்கு 30 மினிட்ஸ். சோ இப்போ 30 நிமிடங்கள், ஒரு நிமிடங்களுக்கு எனக்கு என்னது 5 மினிட்ஸ்க்கு என்னது 5 மினிட்ஸ்க்கு 30 டிகிரியா? ஓகேவா? சோ 5 மினிட்ஸ்க்கு 30 டிகிரி அப்படின்னு வந்துரும். இப்போ 30 மினிட்ஸ்க்கு நமக்கு என்னது 5 மினிட்ஸ்க்கு 30 டிகிரி. அப்போ 5 into 6னா 30 மினிட்ஸ் அப்படின்னு கிடைச்சிரும். அது மாதிரி 30 into 6 அப்படின்னு போடணுமா? சோ 30 into 6 அப்படின்னு போட்டா நமக்கு இங்க என்ன கிடைச்சிரும் 180 டிகிரி அப்படின்னு கிடைச்சிரும். சோ தீட்டா வந்து 180 டிகிரி. இப்போ எனக்கு ஏரியா தான் கேக்குறாங்க. சோ தீட்டா டிகிரி பை 360 டிகிரி இன்டு பை ஆர் ஸ்கொயர். சோ இங்க ஆர்ன்றது அந்த லென்த் என்ன கொடுத்திருக்காங்க 7 சென்டிமீட்டர் நீளம்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இது 180 டிகிரி பை 360 டிகிரி இன்டு 22/7 இன்டு 7 இன்டு 7. சோ 7 7 கேன்சல் ஆயிடும். இந்த 0 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா 18 into 2 36. அப்ப இது ரெண்டும் 2 அப்படின்னு வந்துடும். இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆனா 11. சோ 11 into 7 எனக்கு ஆன்சர் வந்து 77 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 9865 மீட்டர் ஸ்கொயர் பரப்புள்ள ஒரு புல்வெளியை மேய்வதற்காக ஒரு பசுவிற்காக கட்டப்பட்ட கயிற்றின் நீளம் எதுவாக இருக்க வேண்டும் அப்படின்னு தான் கேக்குறாங்க. சோ இங்க என்னது 9865 மீட்டர் ஸ்கொயர் உள்ள ஒரு புல்வெளியை மேய்வதற்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 130வது கொஸ்டின்ல எனக்கு அது என்ன இருக்கு, ஒரு புல்வெளியா மேயணும். அந்த புல்வெளியோடைய பரப்பளவு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 9865 மீட்டர் ஸ்கொயர். இவ்வளோ ஏரியா இருக்கு. சோ இவ்வளோ ஏரியா இருக்கிறதுல என்ன பண்றாங்க, ஒரு பசுவை வந்து கட்டுறாங்க. அது எவ்வளவு நீளம் இருக்கிற மாதிரி கட்டணும் அப்படின்றதுதான் வந்து கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சோ அப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்க, என்ன கிவன் அப்படின்றது ஏதாவது தெளிவா புரியுதான்னு பாருங்க. இங்க எனக்கு ஏரியா கொடுத்திருக்காங்க. சோ பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9856 அப்படின்னு ஈக்குவேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், ரேடியஸ் என்னன்னு கிடைக்குமா? சோ ரேடியஸ் என்னன்னு கிடைக்கும். சோ ரேடியஸ் என்னன்னா எனக்கு இங்க இருந்து அது எவ்வளவு தூரம் பரவுது அப்படின்றது தானே எனக்கு ரேடியஸ். எவ்வளவு தூரம் வரைக்கும் அந்த நீளம் போகும். அப்ப அங்க நீளம்னு கேக்குறதே நமக்கு என்னதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேடியஸ் தான் கேக்குறாங்க. ஓகேவா? சோ அப்ப இந்த பை ஆர் ஸ்கொயரை 9856 அப்படின்னு ஈக்குவேட் பண்றோம். சோ ஆர் ஸ்கொயர் தான் வேணும். ஆர் ஸ்கொயர் இங்க பைக்கு 22/7, அந்த சைடு போறப்போ நமக்கு என்ன வந்துரும் 7/22 அப்படின்னு கிடைச்சிடும் இல்லையா? சோ 7/22 அப்படின்னு இருக்கும். இது நம்ம கேன்சல் பண்றதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம், ஏதாவது 22 டேபிள்லயே ஸ்ட்ரைட்டா கேன்சல் ஆகும்னு பாருங்க. 22 into 4னா 88, மிச்சம் 10 105 இருக்கும். திரும்ப 4க்கு 88 அப்படின்னு வரும். சோ அதுக்கப்புறம் 98 அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 7 வேற இருக்கும். அப்போ 17 176 வரும். 22 into 8னா 176. சோ 448 into 7 அப்படின்னு கிடைச்சிரும். சோ 448 திரும்ப நம்ம என்ன பண்ணலாம், 7 டேபிளுக்கு இங்க பிரிச்சு எழுதணும். 7 டேபிளுக்கு எழுதினா 6ல 42 மிச்சம் 2. சோ 64னு வரும். திரும்ப இதை 88ன்னு எழுதலாம். சோ 448 நம்ம எப்படி பிரிச்சு எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 into 8 into 8. அப்புறம் ஒரு 7 வேற தனியா இருக்கு. சோ 7. இதுதான் நம்மளுடைய ஆர் ஸ்கொயர். இப்ப ஆர் வேணும்னா ஸ்கொயர் ரூட் எடுப்போம். 2 7 ஒரு 7 ஆயிடும். 2 8 ஒரு 8 ஆயிடும். சோ 7 8s are 56 மீட்டர். இதுதான் வந்து நம்மளுடைய ஆன்சர். அதுதான் வந்து அந்த கயிற்றின் நீளமும் கூட. சோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி 63 மீட்டர் பக்கத்தின் அளவு கொண்ட ஒரு சதுர மனையின் 4 மூலைகளில் 4 குதிரைகள் கட்டப்பட்டன அப்படின்னு இருக்கு. சோ இப்போ வந்து இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீல்டு இருக்கு. சோ அதனுடைய பக்கங்கள் வந்து 63 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அங்க 4 மூலையில 4 குதிரைகள் கட்டப்பட்டுள்ளன. சோ 4 மூலையில 4 குதிரை. அவை ஒன்றை ஒன்று நெருங்காதபடி கட்டப்பட்டுள்ளன எனில் மேயப்படாத பகுதியின் அளவு என்ன? சோ அப்போ இதுதானே ரேடியஸா இருக்கும், பாதி பாதி ரேடியஸா இருக்கும், ஒன்றை ஒன்று நெருங்காத அளவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்படிதான் வந்து அந்த கயிறு எப்படி இருக்க போகுது அப்படின்னா கட்டப்பட்டிருக்காங்க 4 மூலையிலும். அப்போ இதோட ரேடியஸ் என்ன இருக்கும்? இப்போ இந்த 4 குவார்டர் சர்க்கிளையும் சேர்த்தா எனக்கு ஒரு ஃபுல் சர்க்கிள் ஆயிடும். சோ இப்போ இது ரெண்டு ரேடியஸ் என்ன இருக்கும்? இந்த 63ல பாதியா? சோ 63ல பாதினா நமக்கு என்ன வந்துரும்? 63ய நான் இப்போ வந்து ரெண்டா பிரிக்க போறேன் அப்படின்னா அங்க என்ன வந்துரும்? 63ல பாதி. அப்போ 63/2 அதான் எனக்கு வந்து சர்க்கிள்கானது. சோ அப்போ எனக்கு மிச்சம் இருக்கிற ஏரியா, இந்த ஏரியா தான் என்னன்னு கேக்குறாங்க. அப்போ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் மைனஸ் ஏரியா ஆஃப் சர்க்கிள் போட்டுலாமா? ஏரியா ஆஃப் ஸ்கொயர் வந்து 63 ஸ்கொயர், 63 × 63 மைனஸ் ஏரியா ஆஃப் சர்க்கிள் அப்படின்னா எனக்கு 4 சர்க்கிளும் சேர்ந்து பை ஆர் ஸ்கொயர். ஏன்னா 4 குவார்டர் சர்க்கிள் சேர்ந்தா எனக்கு ஒரு ஃபுல் சர்க்கிள் வரப்போகுது. ஸோ பை ஆர் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். பை வந்து 22/7 இன்ட்டு ஆர் வந்து 63ல பாதி. ஸோ 63/2 ஹோல் ஸ்கொயர். இப்போ இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா எனக்கு குவார்டர் சர்க்கிளுக்கு 1/4 போட்டிருக்காங்க, 4 குவார்டர் சர்க்கிள்னால 4 இன்ட்டு போட்டிருக்காங்க. எப்படியும் இது ரெண்டும் கேன்சல் ஆயிட்டு நமக்கு மீதி இருக்க போறது இதுதான். சோ இப்போ இங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சர் நமக்கு கிடைச்சிடும். அவ்வளவுதான். ஓகேவா? சோ 850.5 அப்படின்னு வருது. நீங்க ஃபுல்லா சால்வ் பண்ணி பாருங்க. கால்குலேஷன் இந்த சம்க்கு பெருசா போறதுனால மட்டும்தான் நான் கான்செப்ட் மட்டும் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா நீங்க சால்வ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஒரு சரிவகத்தின் 2 இணை பக்கங்களின் அளவுகள் முறையே 1 மீட்டர் மற்றும் 2 மீட்டர் ஆகும் மற்றும் அவற்றுக்கிடையே உள்ள செங்குத்து தூரம் 6 மீட்டர் ஆகும் எனில் சரிவகத்தின் பரப்பளவு. சரிவகம்னா என்னது? ராம்பஸா? சோ இதுதான் வந்து சரிவகம். இங்க என்ன இருக்கு? எனக்கு ஒரு பக்கம் வந்து 1 மீட்டர், இன்னொரு பக்கம் 2 மீட்டர். இதோட செங்குத்து பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்திருக்காங்கன்னா 6 மீட்டர். இதனுடைய ஏரியா என்னன்னு கேக்குறாங்க. ஏரியா என்னது? half இன்ட்டு எனக்கு இங்க மேல இருக்குது பிளஸ் கீழே இருக்கதா +2 இன்ட்டு அந்த ஹைட் 6. இதுதான் எனக்கு ஏரியா. half இன்ட்டு a plus b இன்ட்டு h அப்படின்னு வரும். இல்ல h/2 இன்ட்டு a plus b அப்படின்னு படிச்சிருப்பீங்க. சோ அப்ப இங்க என்ன இருக்கு? 1 + 2 வந்து 3, 3 இன்ட்டு 6 18, 18/2 நமக்கு என்ன வந்துரும்? 9 மீட்டர் ஸ்கொயர். அடுத்த கேள்வி. ஒரு சரிவகத்தின் பரப்பளவு 384 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதன் இணை பக்கங்கள் 3:5 என்ற விகிதத்தில் உள்ளன மற்றும் இரு பக்கங்களுக்கிடையே உள்ள செங்குத்து தூரம் 12 சென்டிமீட்டர் எனில் இணை பக்கங்களில் சிறியது எது அப்படின்னு கேக்குறாங்க. சோ அப்ப இதுவும் நமக்கு என்னதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரிவகம் கொஸ்டின் தான். ஆனா இங்க எனக்கு இது ஏ இது பி அப்படின்னு நான் வச்சுக்கிட்டா இந்த ஏபி ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஹைட் நமக்கு ஸ்ட்ரெயிட்டா கொடுத்துட்டாங்க. சோ ஹைட் என்ன கொடுத்துருக்காங்க? செங்குத்து உயரம் 12 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப ஏபில 3:5 அப்படின்னு இருக்கா. சோ இது என்ன? சின்ன சைடு. அப்போ இது 3x, இது பெரிய சைடு, இது 5x. ஏரியா என்னன்னு கொடுத்துட்டாங்க. ஏரியா வந்து 384 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ 384. இப்போ இங்க ஏரியா ஃபார்முலா என்னது? h/2. சோ 12/2 இன்டு a plus b. சோ 3x plus 5x which is equal to 384 அப்படின்னு வந்துரும். இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணா 6. அடுத்து இத 6 டேபிள்ல கேன்சல் பண்ணா 6ல 36 மிச்சம் 2. சோ 64. இங்க 8x equal to 64 ன்னு இருக்கும். சோ x equal to 64/8 which is equal to 8. 8 வந்து எனக்கு x அப்படின்னு வந்துச்சு. எனக்கு இந்த சின்ன சைடு தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ 3 into x எனக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பாருங்க. 24 அப்படின்னு இருக்கும். இணை பக்கங்கள் சிறியது கேட்டிருக்காங்க. சோ 24 சென்டிமீட்டர். ஒரு கால்வாயின் குறுக்கு பகுதி ஒரு சரிவக வடிவில் உள்ளது. சோ ஒரு கால்வாய் போயிட்டு இருக்கு. சோ அதனுடைய குறுக்கு பகுதி இந்த கிராஸ் செக்ஷன் வந்து எனக்கு சரிவகம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கால்வாய் மேற்பகுதி 10 மீட்டர் அகலமும் அடிப்பகுதி 6 மீட்டர் அகலமும். சோ இங்க வந்து எனக்கு கால்வாய் வந்து மேல ஜாஸ்தியா இருக்கு. சோ இது வந்து 10 மீட்டர் அகலமும் கீழே வந்து எனக்கு அடிப்பகுதி 6 மீட்டர் அகலமும் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றும் அந்த குறுக்கு பகுதியின் பரப்பளவு 640 மீட்டர் ஸ்கொயர் எனில் குறுக்கு பகுதியின் நீளம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. பரப்பளவு வந்து எனக்கு 640 மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? சோ இது வந்து மீட்டர் ஸ்கொயர். இந்த ஹைட் இருக்குல்ல, சோ அதுதான் வந்து எனக்கு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சோ h/2 தெரியாது. இங்க a plus b னா 10 plus 6 which is equal to 640. மேம் இங்க நீளம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா எனக்கு வாய்க்கால் வந்து இப்படி ஓடுமா இருக்கும். சோ அதனால இது நீளம்னு சொல்லியிருக்காங்க. இங்க கிராஸ் செக்ஷன் எடுத்திருக்காங்க. இங்க வந்து எனக்கு இது 10 மீட்டர், இது 6 மீட்டர் அப்படின்னு இருந்திருக்கும். சோ அதுதான் வந்து இங்க நீளம்னு சொல்லியிருக்காங்க, உயரம்னு சொல்லாம. அவ்வளவுதான் வித்தியாசம். சோ அப்ப இங்க h/2 into 16 is equal to 640.
16 டேபிள்ல இதை கேன்சல் பண்ணா என்ன ஒரு 16 into 4 64 so 40 அப்படின்னு கிடைச்சிரும். so h equal to 40 into 2 80 மீட்டர் அப்படின்னு கிடைச்சிரும். so option B is the correct answer. அடுத்த கேள்வி, ஒரு இணைகரம் 60 மீட்டர் மற்றும் 40 மீட்டர் அளவுள்ள இரண்டு பக்கங்களை கொண்டுள்ளது. அதன் ஒரு மூலை விட்டத்தின் நீளம் 80 மீட்டர் ஆகும் எனில் அதன் பரப்பளவு. சோ இணைகரம் அப்படின்னா இங்க என்ன வந்துரும், இணைகரம் அப்படின்னா நமக்கு parallelogram அப்படின்னு வந்துரும். சோ அந்த parallelogramல ஒரு பக்கம் வந்து எனக்கு 40 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஒரு பக்கம் இது வந்து 40, இன்னொரு பக்கம் இது 60 அப்படின்னா இந்த மூலை விட்டம் தான் நமக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 80 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ மூலை விட்டம் வந்து எனக்கு 80 மீட்டர் எனில் அதன் பரப்பளவு என்ன அப்படின்றதுதான் கொஸ்டின். சோ அப்ப இங்க பரப்பளவு ஃபார்முலா என்னது, பரப்பளவு ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? பரப்பளவு ஃபார்முலா ஞாபகம் இல்லை அப்படின்னா இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்கேலிங் ட்ரையாங்கிள் மாதிரி வச்சு பண்ணலாம். ஓகேவா? சோ ஏரியா ஆஃப் parallelogram-க்கு ஃபார்முலா ஞாபகம் இருந்தா ஓகே. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வந்து ABCD அப்படின்னு வச்சுக்கலாம். சோ அப்போ ABC ஒரு ட்ரையாங்கிள் இல்லையா? சோ இது 80 40னா இது 60 இது 40 இப்படிதான் இருக்க போகுது. இப்ப ABC ஒரு ட்ரையாங்கிள் பிளஸ் ட்ரையாங்கிள் ADC அப்படின்னு போட்டீங்கன்னா நமக்கான ஆன்சர் கிடைச்சிடும். சோ இங்க 40 இது 60 இது 80 அப்படின்னா மூணு வெவ்வேறு பக்கங்களா இருக்கு. அப்ப இது அசம பக்க முக்கோணம் அப்படின்னு வந்துடும். அப்ப S equal to half into 80 plus 40 plus 60 அப்படின்னு கிடைக்கும். சோ இது 100 180 180 by 2 90 அப்படின்னு கிடைச்சிடும். சோ இப்ப டெல்டா வேணும்னா என்னது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் S 90 S minus A அப்படின்னு வேணும். சோ S minus A 10, அடுத்து S minus B அப்படின்னா என்னது 50, அடுத்து S minus C அப்படின்னா நமக்கு 30 அப்படின்னு கிடைச்சிடும். சோ அப்புறமா இங்க என்ன இருக்கு 1 2 3 4 அப்படின்னு இருக்கு. சோ 4 zeros இருக்கு, வெளியில வரப்போ 2 zeros தான் வரப்போகுது. அடுத்து மிச்சம் என்ன இருக்குன்னு பாருங்க 9 5 3 அப்படின்னு இருக்கு. சோ இங்க வந்து 10 அப்படின்னு இருக்கு. சோ இப்போ இது எல்லாத்தையும் பிரிச்சு எழுதிக்கலாம், இந்த zeros ஃபர்ஸ்ட் எடுக்காம. சோ 90 நான் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா இங்க நான் 3 into 10 அப்படின்னு பிரிக்கிறேன். அடுத்து ஒரு 10 இருக்கு, அடுத்து 15 இருக்கா? சோ 5 into 10 அப்படின்னு எழுதுறேன், அடுத்து 3 into 10 அப்படின்னு எழுதுறேன். சோ இப்போ இதை எழுதுறோம் அப்படின்னா எத்தனை 3 இருக்குன்னு பாருங்க, 2 3 இருக்கு, ஒரு 3-ஆ வெளியில வந்துடும். அடுத்து என்ன இருக்குன்னு பாருங்க, இங்க 2 10 ஒரு 10 ஆயிடும், இங்க 2 10 இருக்கு ஒரு 10 ஆயிடும். அடுத்து இங்க ஒரு 5 மட்டும் இருக்கும். சோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 அப்படின்னு இருக்கு. சோ அப்ப இது 30 300 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5. சோ 300 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5ன்றது எனக்கு இந்த ஒரு பார்ட் தான். அப்ப இன்னொரு பார்ட்டும் வேணும் அப்படின்னா ட்வைஸ் ஆஃப், ஏன்னா ரெண்டும் ஒரே டைமென்ஷன் தானே. சோ ட்வைஸ் ஆஃப் 300 ரூட் 5 அப்படின்னு இருக்கும். அப்ப இங்க என்னது 600 ஸ்கொயர் ரூட் 5. சோ ஆப்ஷன்ல அப்படியே இருக்கான்னு பாருங்க, 600 ஸ்கொயர் ரூட் 15 அப்படின்னு இருக்கு. சோ அப்ப நம்ம எங்கேயாவது தப்பு பண்ணிருக்கோமா அப்படின்னு பாருங்க. இங்க ஆன்சர் வந்து எஸ்க்கு அவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு, எஸ்க்கு 50 அப்படின்னு கிடைச்சிருக்கு. சோ எஸ்க்கு நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம்னு பாருங்க, எஸ்க்கு இங்க 40 80 60. சோ எஸ் வந்து 90 தான். ஓகே, சோ நமக்கு வந்து எஸ் தான் வந்து 90 அதே தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் 90 இல்லாம 50 10 30 அப்படின்னு இருக்கு. சோ 90 இல்லாம 50 10 30. சோ நமக்கு வந்து சேம் ஆன்சர் தான் இருக்கு. சோ அப்ப இங்க வந்து அவங்களுக்கு ஏரியாவுக்கு மேக்ஸிமம் சேம் ஆன்சர் தான் வந்திருக்கணும். 600 ஸ்கொயர் ரூட் 15 அப்படின்னு இருக்கு அவங்களுக்கும். இங்க 300 ஸ்கொயர் ரூட் 15 அப்படின்னு இருக்கு. சோ அப்ப இதுக்கு என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா 2 into 5 அப்படின்னு பிரிச்சு எழுதிருந்தா கொஞ்சம் கரெக்டா இருந்திருக்கலாம். சோ 2 into 5 இங்க 2 into 5 அப்படின்னா கூட இங்க என்னது 2 2 ஒரு 2 ஆயிடுமா. சோ 3 into 2. அதுக்கப்புறம் இங்க 2 2 ஒரு 2-ஆ வெளியில வந்துடும். அதுக்கப்புறம் இங்க 2 5 ஒரு 5, அடுத்து இங்க 2 5 ஒரு 5, அதுக்கப்புறம் இங்க ஒரு 5 மட்டும் இருக்கும். சோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 தான் இருந்திருக்கும் எப்படி பார்த்தாலும் இல்லையா. சோ 3 2s are 6 6 2s are 12 12 into 25 அப்படின்னு இருக்கும். சோ 12 into 5 60 60 into 5 300. சோ 300 ஸ்கொயர் ரூட் 5 தான் இருக்கு. சோ இவங்களுக்கு எப்படி ஸ்கொயர் ரூட் 15 வந்துச்சுன்னு தெரியல. சோ 90 50 10 30 அப்படின்னு இருக்கு. So 90 50 10 30 தான். இங்க ஸ்கொயர் ரூட் 5 தானா அப்படின்றத மட்டும் செக் பண்ணிக்கலாமா. So ஸ்கொயர் ரூட் ஆஃப் 90, so ஸ்கொயர் ரூட் ஆஃப் 90 50 10 30 90 50 10 30 10 30 இவ்வளவுதான் இல்லையா. 90 50 10 30 நமக்கு வந்து அதே தான் வந்திருக்கு. திரும்ப ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிட்டு இருக்கோம், ஏன்னா ஆன்சர் எங்கேயா தப்பா இருக்கா அப்படின்னு.
90 இப்போ நான் எப்படி பிரிச்சு எழுதுறேன் அப்படின்னா, ஸோ 90 45 into 2 எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. 50 எப்படி எழுதலாம், 25 into 2. அதுக்கப்புறம் 10 எப்படி எழுதலாம், 2 into 5. அடுத்து 30 எப்படி எழுதலாம்னா 15 into 2 அப்படின்னு பிரிச்சு எழுதிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் 15ல இருக்கு. ஸோ 15ல அவங்க கொண்டு வந்ததுனால நான் இங்க 15ல எடுத்துட்டு வரேன். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாருங்க, இங்க 2 2 இருக்கு, அதுக்கப்புறம் என்ன இருக்கு, இங்க 2 2 இருக்கு. ஸோ அப்போ டோட்டலா நமக்கு ஒரு 4 2 இருக்கா. ஸோ டோட்டலா 4 2 இருக்கு. ஸோ 4 2க்கு இந்த 2 2க்கு பதிலா ஒரு 2, அடுத்து இந்த 2 2க்கு பதிலா ஒரு 2, இது ரெண்டும் வெளில வந்துருச்சு. ஸோ இதுல பிரச்சனை இல்லை. அடுத்து வேற என்ன பண்ணலாம், இங்க 25 இருக்கு, 25 வெளியில வரப்போ ஒரு 5 வந்துடும். ஸோ இதுவும் பிரச்சனை இல்லை. அடுத்து மீதி 45 5 15 இருக்கு. ஸோ 45 எப்படி எழுதலாம்னா 15 into 3 அப்படின்னு எழுதிக்கேன் 45. அடுத்து இங்க ஒரு 5 இருக்கு, 5. இங்க 15 எப்படி எழுதலாம், 5 into 3 அப்படின்னு எழுதலாம். இல்ல நான் அந்த 15 கூட அப்படியே வச்சுக்கிறேன்னு வைங்க. ஸோ இங்க 2 15 இருக்கும். ஸோ 2 15 வெளியில வந்துடும். இப்போ எனக்கு இந்த ரெண்டு மட்டும் தான் வந்து ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இருக்கு, ஒரு 3 ஒரு 5. ஸோ ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள 15 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ அப்போ இங்க ஆன்சர் என்னது, 2 2s are 4, 4 5s are 20 அப்படின்னு இருக்கும். 15 into 20 னா 15 into 2 30. ஸோ அப்போ இங்க 300 ஸ்கொயர் ரூட் 15 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா. ஸோ நமக்கு ஆப்ஷன்ல இன் டர்ம்ஸ் ஆஃப் 15ல இருந்ததுனால நம்ம என்ன பண்ணோம், எல்லாத்தையும் இன் டர்ம்ஸ் ஆஃப் 15ல மாத்திட்டோம். ஓகேவா. ஸோ இப்போ நமக்கான ஆன்சர் என்னது, இன்டு ட்வைஸ்ன்னு போடுவோம். ஸோ 600 ஸ்கொயர் ரூட் 15 அப்படின்னு கிடைச்சிடும். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, 136 क्वेश्चन. ஒரு சதுரம் மற்றும் ஒரு நாற்கரம் ஆகிய இரண்டும் ஒரே அடிப்பகுதியில் உள்ளன எனில் சதுரம் மற்றும் நாற்கரத்தின் பரப்பளவுகளின் விகிதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ நாற்கரம் அப்படின்னா என்னது, நாற்கரம் அப்படின்னா குவாட்ரிலேட்டர் தான் சொல்லியிருக்காங்க. இப்ப இது ரெண்டுத்துக்கும் ஒரே அடிப்பகுதிகள் உள்ளன அப்படின்னு இருக்கு. சோ ரெண்டுத்துக்கும் ஒரே அடிப்பகுதி இருக்கிறப்போ ரெண்டுத்தோட பரப்பளவு எப்படி இருக்கும் அப்படின்றதுதான் நமக்கான கொஸ்டின். சோ இங்க நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு தியரம் மாதிரி எழுதிக்கலாம். ரெண்டுத்துக்கும் ஒரே அடிப்பகுதி இருக்கு அப்படின்னா நமக்கு இங்க எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் பரப்பளவு சமமா இருக்கும். சோ அதுக்கு தனியா ப்ரூஃபே இருக்கு, இங்க பாருங்க. சோ இதுதான் வந்து எனக்கான காமனா இருக்க அடிப்பகுதி ஏபி. சோ இங்க ஏபிசிடி இருக்கு பாருங்க, அதான் என்னுடைய சதுரம். இப்ப அதுக்கப்புறம் என்ன இருக்கு, நாற்கரம் என்னது அப்படின்னா ஏஎஃப்இபி அப்படின்னு இருக்கு. சோ இது ரெண்டுத்துக்கும் எனக்கு அடிப்பகுதி சேமா தான் இருக்கு. அப்ப இது எவ்வளவு தூரம் உள்ள தள்ளி இருக்கோ அவ்வளவு தூரம் தான் இது வெளியில வரப்போகுது. சோ இப்ப எங்கேஜான ஏரியா அப்படின்னு பாக்குறப்போ இது ஏபிசிடி ஸ்கொயரோட ஏரியா. அடுத்தது எனக்கு நாற்கரத்தோட ஏரியா அப்படின்னு பாக்குறப்போ ஏஎஃப்இபி. சோ அது ரெண்டுமே சேம் ஏரியா தான். இதை நீங்க வந்து ஒரு இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னா ஒரு நோட் போட்டு ஒரு தியரம் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது தியரம் தான். சோ இதை நீங்க ஒரு வாட்டியும் போடணும்னு அவசியம் இல்லை. சோ ரெண்டுத்தோட பரப்பளவும் எனக்கு என்னது சமமா தான் இருக்கும், அதனால 1க்கு சமம் அப்படின்னு எழுதியிருக்கோம். சரியா. அடுத்த விஷயம் பாருங்க, ஒரு நாற்கரத்தின் ஒரு மூலை விட்டம் மற்றொரு மூலை விட்டத்தின் 80% பகுதியாகும் எனில் நாற்கரத்தின் பெரிய மூலை விட்டத்தின் நீளத்தின் வர்க்கத்தின் எத்தனை முறை தடவை கொண்டிருக்கும். சோ ஏதோ கொடுத்திருக்காங்க, இன்னொரு வாட்டி கொஸ்டின் வாசிக்கலாம். ஒரு நாற்கரம் அப்படின்னு இருக்கு. நாற்கரம்னா எனக்கு என்னது, குவாட்ரிலேட்டரல். ஓகேவா. சோ நாற்கரம் வரைஞ்சிட்டேன். ஒரு மூலை விட்டம் மற்றொரு மூலை விட்டத்தின் 80 பகுதியாகும். ஒரு மூலை விட்டம் D1 Xன்னு வச்சுக்கிறேன், D2 மற்றொரு மூலை விட்டம் என்னது, ஒரு மூலை விட்டத்தின் 80 பகுதி அப்படின்னு இருக்கு. சோ 80/100 of X ரெண்டாவது. சோ அப்ப இந்த 0 0 கேன்சல் ஆயிடும். இப்ப 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா என்ன ஒரு 4/5X. சோ இதுதான் கொடுத்திருக்காங்க. ஏன்னா நாற்கரத்தின் பரப்பளவு, நாற்கரத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்னது, half into D1 into D2 இல்லையா. சோ இதான் இந்த பரப்பளவு. இந்த பரப்பளவு பெரிய மூலை வட்டத்தின் நீளத்தின் வர்க்கத்தின் எத்தனை முறை ஆகும். பெரிய மூலை வட்டத்தின் நீளம் என்னது, X. சோ இதுதான் வந்து பெரிய மூலை வட்டம். ஏன்னா இது 80% தானே, அப்ப இது சின்னதுதான், இந்த X தான் பெருசா இருக்கும். சோ அப்போ அது எக்ஸ் ஸ்கொயர். ஏன்னா பெரிய மூலை விட்டத்தின் நீளத்தின் வர்க்கத்தின் எத்தனை முறை அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ் ஸ்கொயர் ஆஃப் n டைம்ஸ். இந்த n என்ன அப்படின்றதுதான் கேள்வி. சோ இன்னொரு வாட்டி நல்லா சொல்றேன் கேளுங்க. 137வது கேள்வி. ஒரு நாற்கரம் இருக்குங்க, குவாட்ரிலேட்டர் இருக்கு. சோ அதுல வந்து எனக்கு இது வந்து பெரிய மூலை விட்டம் எக்ஸ். இன்னொரு மூலை விட்டம் எப்படி இருக்கு அப்படின்னா, இன்னொரு மூலை விட்டம் வந்து இந்த எக்ஸ்ல எனக்கு 80% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த எக்ஸ்ல 80%னா எனக்கு கம்மியாக தான் இருக்கும் D2. இந்த D1 தான் ஜாஸ்தியா இருக்கும்.
இப்போ இதனுடைய பரப்பளவு இருக்குல்ல ஏரியா half into d1 into d2 இந்த ஏரியா எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா n டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பெரிய மூலை விட்டத்தின் வர்க்கங்களின் எத்தனை தடவை அப்படின்னு கேக்குறாங்க. இந்த n என்ன அப்படின்றதான் கொஸ்டின். இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஆன்சர் ஏதாவது கிடைக்கும்னு நினைக்கிறேன். half into x into 80 by 100னா 0 0 2 டைம்ல கேன்சல் பண்ணோமா, ஸோ 4/5 அப்படின்னு இருந்தது. ஸோ 4x/5 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ இங்க என்ன வந்துடும், எனக்கு மேல வந்து இது ரெண்டையும் கேன்சல் பண்ணா 2, ஸோ 2x² by 5 அப்படின்னு இருக்கு. ஸோ இங்க n டைம்ஸ் ஆஃப் x ஸ்கொயர் இருக்கா, அப்போ 2/5 ஆஃப் x², இதுதான் நம்மளுடைய n. ஸோ ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க, 2/5 2/5 இருக்கு. ஸோ ஆப்ஷன் A இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி, ஒரு நாற்கரத்தின் பரப்பளவு 144 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நாற்கரத்தின் ஒரு மூலை விட்டம் மற்றொரு மூலை விட்டத்தின் 2 மடங்காகும் எனில் சிறிய மூலை விட்டத்தின் நீளம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ நாற்கரத்துடைய பரப்பளவு 144 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ ஒரு குவாட்ரிலேட்டர் இருக்கு, அதனுடைய பரப்பளவு 144. அதனுடைய ஏரியா என்னன்னா half into d1 into d2. அதுல என்ன சொல்றாங்க, சின்ன மூலை விட்டம் தவிர எனக்கு பெரிய மூலை விட்டம் எப்படி இருக்கும்னா டபுள் த டைம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப x 2x ன்னு வச்சுக்கலாமா, 1x னா இன்னொரு 2x அப்படின்னு வச்சுக்கலாம். சோ அப்ப இந்த 2 கேன்சல் ஆயிடும், நமக்கு என்ன கிடைக்கும், x² = 144. அப்ப x என்னது, எனக்கு 12 அப்படின்னு கிடைச்சிடும். இப்போ கேள்வி என்னன்னு பாருங்க, சிறிய மூலை விட்டத்தின் நீளம், சிறிய மூலை விட்டத்தின் நீளம் 12, பெரிய மூலை விட்டம் என்னது 2x இல்லையா, அப்ப 2 into 12 24 அப்படின்னு கிடைச்சிடும். ஓகேவா. சோ இதோட 138 क्वेश्चंस முடிஞ்சிருச்சு. இப்போ கூடுதல் வினால ஒரு 5 क्वेश्चन இருக்கு. சோ அதோட நமக்கு முடிஞ்சிரும். சோ அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, கூடுதல் வினால 7/11 மீட்டர் விட்டமுடைய ஒரு சக்கரம் 4 கிலோமீட்டர் தூரத்தை கடப்பதற்கு சுற்றும் சுற்றுகளின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ ரெவல்யூஷன், நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன் தான் என்னன்னு கேக்குறாங்க. நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்னது, டிஸ்டன்ஸ் கவர்ட் ஈக்குவல் டு 2πrn. இங்க n தான் என்னன்னு கேக்குறாங்க. டிஸ்டன்ஸ் கவர்ட் என்னது 4 கிலோமீட்டர். சோ 4 கிலோமீட்டர் மீட்டரா மாத்தினா 1000 4000 அப்படின்னு வந்துடும். இங்க அடுத்து என்னது, விட்டம் டயமீட்டர் 7/11 அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த 2r தானே டயமீட்டர், அப்ப அது வந்து 7/11 சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். இங்க பை வந்து 22/7 ஈக்குவல் டு n. இப்போ இந்த 7 7 கேன்சல் ஆயிடுமா, 11 டேபிள்ல இத கேன்சல் பண்ணா 2. அப்ப n என்னது 4000, இந்த 2 கீழ வந்துரும். சோ 4000/2 எனக்கு ரெவல்யூஷன் என்னது 2000 அப்படின்னு கிடைச்சிரும். சோ ஆப்ஷன் D இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க, ஒரு சரிவகத்தின் பரப்பளவு 336 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகும். சோ ஒரு சரிவகம் இருக்கு, ராம்பஸ் இருக்கு, அதனுடைய பரப்பளவு வந்து எனக்கு 336 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பகுதி, அதன் இணை பக்கங்கள் 5:7 என்ற விகிதத்தில் உள்ளன. இணை பக்கங்கள் இது என்னது 5x, இது 7x, 5:7 அப்படின்னு இருக்கு. மற்றும் அவற்றுக்கு இடையே உள்ள செங்குத்து தூரம் 14 சென்டிமீட்டர். இணை பக்கங்களின் சிறிய பக்கம் என்னது அப்படின்னு கேக்குறாங்க. செங்குத்து தூரம் எனக்கு 14 சென்டிமீட்டர். இந்த 5x தான் என்னன்னு கேக்குறாங்க. சோ அப்ப 14/2, அதாவது h/2 into a plus b, இதுதான் வந்து நமக்கு ஃபார்முலா, ஈக்குவல் டு 336. இப்போ இதை 2 டைப்ல கேன்சல் பண்ணா 7 7 plus 5 அப்படின்னா 12x. சோ 12x into 7 ஈக்குவல் டு 336. இப்போ இதை 7 டேபிள்ல கேன்சல் பண்றேன்னு வைங்க. 7 டேபிள்ல என்ன வரும், 7 4s are 28, மிச்சம் 5, சோ 8 அப்படின்னு கிடைச்சிடும். இதை 12 டேபிள்ல கேன்சல் பண்ணா 4, சோ x வந்து 4. நமக்கு 5x தான் என்னன்னு கேக்குறாங்க. சோ 5 into 4 நம்மளோட ஆன்சர் என்னது 20. சோ ஆப்ஷன் A இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி, ஒரு செங்கோண முக்கோணத்தின் அடிப்பக்கம் மற்றும் உயரம் ஆகியவற்றுக்கு இடையே உள்ள விகிதம் முறைய 4:5. செங்கோண முக்கோணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இதுல அடிப்பக்கம் மற்றும் உயரம் அதோட விகிதம் கொடுத்திருக்காங்க. சோ அடிப்பக்கம் மற்றும் உயரம் 4:5. அப்ப அடிப்பக்கம் 4x, உயரம் 5x. செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு 80 சென்டிமீட்டர் ஸ்கொயர், half into பேஸ் வந்து 4x, ஹைட் வந்து 5x. இதான் பரப்பளவு, அதுதான் எனக்கு 80 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்திருக்காங்க. எனவே முக்கோணத்தின் உயரம் என்ன, 5x என்ன அப்படின்றதான் கொஸ்டின். இப்போ இதை 2 டைம்ல கேன்சல் பண்ணா 2 5s are 10, 10x² ஈக்குவல் டு 80 அப்படின்னு இருக்குமா. சோ இந்த 0 0 கேன்சல் ஆயிடுமா. அப்போ x னா என்னது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8. சோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 into 2. சோ ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இருக்க 4 வெளில வந்ததுன்னா 2. சோ 2 ஸ்கொயர் ரூட் 2, இதுதான் என்னுடைய x. ஆனா 5x தான் என்னன்னு வேணும் இல்லையா. அப்போ 5 into 2 ஸ்கொயர் ரூட் 2, சோ 10 ஸ்கொயர் ரூட் 2, இதான் நம்மளுடைய ஆன்சர். சோ ஆப்ஷன் E.
அடுத்த கேள்வி, ஒரு மிதிவண்டியின் சக்கரம் 1.1 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க 560 சுற்றுகள் சுற்றுகிறது எனில் சக்கரத்தின் ஆரம் என்ன? 1.1 கிலோமீட்டர். ஸோ டிஸ்டன்ஸ் கவர்டு வந்து 1.1 கிலோமீட்டர். மீட்டரா மாத்திரம் என்னது? 1100. இதான் டிஸ்டன்ஸ் கவர்டு. 2 பை ஆர் என்ன? 2 பை வந்து 22/7. ஆரம் ஆர் தான் என்னன்னு கேக்குறாங்க. இங்க ரெவல்யூஷன் 560. ஸோ இந்த 0 கேன்சல் ஆயிடுமா? 22 டேபிள்ல இதை கேன்சல் பண்ணா 5 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? இது 7 டேபிள்ல கேன்சல் பண்ணா 8 அப்படின்னு கிடைக்கும். இந்த பக்கம் என்ன இருக்கு? 8 2 × 8 16 இருக்கு. இந்த பக்கம் 5 மட்டும் இருக்கு. அப்ப இங்க என்ன வரும்? இது 5 டிவைடட் பை 16 ஈக்குவல் டு r அப்படின்னு கிடைச்சிடும். இப்போ எனக்கு இது எல்லாமே மீட்டர்ல இருக்கு. இப்போ நான் இது மீட்டரை சென்டிமீட்டரா மாத்தணும்னா மீட்டரை சென்டிமீட்டரா மாத்துறதுக்கு இன்டூ 100ன்னு போடணும். அப்போ 500/16 அப்படின்னு போடணும். 16 × 3 நமக்கு 48, மிச்சம் 20 இருக்கும். 1ல 16, ரிமைனிங் எனக்கு என்னது? 4. ஸோ 4/16. இப்போ இந்த 4 டேபிள்ல கேன்சல் பண்ணா 1/4. அப்போ 31 1/4னா 31.25. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். லாஸ்ட் கேள்வி பாருங்க. ஒரு மிதிவண்டியின் சக்கரம் 11 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க 5000 சுற்றுகள் சுற்றுகிறது எனில் சக்கரத்தின் ஆரம் என்ன? மிதிவண்டியின் சக்கரம் 11 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க 11,000 கிலோமீட்டர். 2 பை rn. ஸோ 2 பை வந்து 22/7. ஆரம் தான் என்னன்னு கேக்குறாங்க. எண்ணு வந்து 5000 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த 3 0 இந்த 3 0 கேன்சல். 11 டேபிள் இதை கேன்சல் பண்ணா 2 அப்படின்னு கிடைச்சிடும். வேற என்ன இருக்கு? இது 2 2s are 4. 4 × 5 20. அப்போ மேல 20. அப்ப இது என்னது? r = 7/20ன்னு வரும். இது எல்லாம் என்ன யூனிட்ல இருக்கு? மீட்டர்ல இருக்கு. அப்ப இங்கேயும் எனக்கு சென்டிமீட்டர்ல மாத்தணும்னா × 100 அப்படின்னு வந்துடும். ஸோ 700/20னா இந்த 0 0 கேன்சல் ஆகும். 70/2னா 35 சென்டிமீட்டர். ஸோ இதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏரியா ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ அதனால அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா வால்யூம் கவர் பண்ணிடுறேன். வால்யூம் கவர் பண்ணிட்டு கண்டிப்பா நான் உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நான் கண்டிப்பா எடுத்து கொடுக்குறேன். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல, அதாவது நாளைக்கே நம்ம என்னதான் பார்ப்போம் அப்படின்னா வால்யூம் தான் பார்ப்போம். ஃபார்முலா எல்லாம் ரிவைஸ் பண்ணி தருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.